Hello students, welcome to Hiva Max 12 Standard Max Chapter 6 Exercise 6.1 7th question in the video solve panna. Prove by vector method that the parallelograms on the same base and between the same parallels are equal in area. அப்படினு கொடுத்திருக்காங்க. என்னன்னா parallelogram on same base வந்து ஒரே base and between the same parallels are equal. சொல்யூஷன்ல சேம் பேரலல்ஸ்னா ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவில் இந்த பேரலோகிராம் வருது. சேம் பேஸ்னா ஒரே பேஸ் தான் ரெண்டு பேரலோகிராமுக்கும் இருக்கணும், A1 B1. இன்னொன்று நான் எப்படி எடுக்கிறேன்னா DC. இப்போ ABCDன்றது ஒரு பேரலோகிராம், ஃபர்ஸ்ட் பேரலோகிராம். இன்னொரு பேரலோகிராமும் அதே பேஸ் AB வந்து சேமாக இருக்குமா, இது வந்து மாறி வரும். D dash and C dash. இப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ணுவோம். A பாயிண்ட்ல இது வந்து B பாயிண்ட்ல ஜாயின். பேரலோகிராம் இருக்கு, ஒன்று ABCD, புதுசு வந்து AB C dash and D dash. இப்போ இந்த ரெண்டு பேரலோகிராமோட ஏரியாவும் ஈக்குவல் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணுவோம், அதான் விஷயம். சரிங்களா? சொல்யூஷன்ல let ABCD be the given parallelogram and ABC dash இன்னொன்று D dash be the new one or new parallelogram னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெக்டர் ஏரியா ஆஃப் parallelogram கண்டுபிடிக்கணும். இது வந்து ABCDயோட வெக்டர் ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? வெக்டர் ஏரியா ஆஃப் parallelogram ABCD எப்படி இருக்குன்னா AB vector cross AD vector. இதான் வெக்டர் ஏரியா ஆஃப் parallelogram ABCD. இப்போ இதை நான் டிரைவ் பண்ணிட்டு ABC dash D dash ஏரியான்னு கொண்டு வரணும். AB vector into இந்த AD இருக்கு பாருங்க, AD. இந்த ADயை ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் படி எப்படி பண்ணலாம்? AD dash plus D dash D. AD dash plus D dash D அதான் எடுத்து போகிறேன். இந்த AD எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா AD dash plus D dash D. சைடில் வந்து பை ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு எழுதிட்டா போதும். சரியா? நெக்ஸ்ட் லைனில் இந்த AB வெக்டரை நம்ம உள்ளக்க மல்டிபிள் பண்ணலாம் இல்லை? AB வெக்டர் இன்டூ AD dash plus AB vector into D dash D. இப்போ இதில் கவனமாக பாருங்க, AB வெக்டரும் D dash D வெக்டரும் பேரலல். இங்கே பாருங்க, ABயும் D டேஷும் பேரலல். இது ரெண்டும் பேரலல்னா கிராஸ் ப்ராடக்ட் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். கரெக்டா? AB vector is parallel to D dash D vector. Therefore இந்த கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? 0ன்னு ஆகிடும். AB vector cross AD vector plus 0ன்னு ஆகிடும். அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ AB vector into AD dash vector மட்டும்தான் வரும். இது ஆக்சுவலாக இது என்னது? ஏரியா ஆஃப் நியூ parallelogram இல்லையா? நியூ parallelogramனோட ஏரியா எப்படி இருக்கும்? AB vector into AD dash vector அதே தானே இருக்கு, எழுதிக்கலாமா? which is equal to vector area of new parallelogram AB C dash and D dash. Hence proved எழுதிடலாமா? Hence proved. So statement எழுதிடலாம், questionல இருக்கிறது அப்படியே எழுதுங்க. Hence the parallelogram on the same base and between the same parallels are equal in area. Clear-ஆ? அடுத்த question பார்க்கலாமா? அடுத்த 8th question பாருங்க. If G is a centroid of a triangle ABC, prove that area of triangle GAB is equal to area of triangle GBC is equal to area of triangle GCA is equal to 3 times of area of ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. G வந்து சென்ட்ராய்டுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா?
இப்போ சொல்யூஷனில் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி, ஜி வந்து சென்ட்ராய்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்துலேருந்தும் ஜிக்கு வந்து ஒரு லைன் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி ஜிபிசி ஜிசிஏ ஈக்குவலாக இருக்கும் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசி அப்படின்றாங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கேன். லெட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த வெர்டிசஸ் of triangle ABC be A vector, B vector and C vector respectively. சரியா, அது மட்டும் எழுதியிருக்கேன் நான். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, given G is the centroid இல்லையா, G வந்து centroid of ABC கொடுத்துட்டாங்க. அப்போ G ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா A vector plus B vector plus C vector divided by 3. இதுதான் சென்ட்ராய்டோட வேல்யூ. கரெக்டா? இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ஜிஏபி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ஜிஏபி ட்ரையாங்கிள். ஏபி வெக்டரும் ஏஜி வெக்டரும் எடுத்துக்கலாம். சரியா, ஏபி வெக்டர் கிராஸ் ஏஜி வெக்டர். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது வேல்யூ, OB vector minus OA vector cross OG vector minus OA vector. எல்லாம் இந்த பொசிஷன் வெக்டர்ஸ்லாம் எழுதிக்கலாம். B vector minus A vector cross OG vector வந்து A vector plus B vector plus C vector divided by 3 minus A vector which is equal to B vector minus A vector cross LCM எடுக்கணும். A vector plus B vector plus C vector minus 3 into A வந்து 3A vector இல்லையா, divided by 3. இப்போ இந்த divided by 3 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன், 1/3ன்னு எடுத்துடுறேன். அப்போ நமக்கு வெறும் B vector minus A vector cross இல்லை minus 3A plus A. அப்போ ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். B vector plus C vector minus 3ல் 1 போச்சுன்னா 2A வெக்டர். கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து உள்ளக்க மல்டிபிள் பண்ணிக்கலாம். which is equal to 1/3 B vector into B vector, B vector cross B vector, அடுத்து plus B vector cross C vector, அடுத்து minus B vector cross 2A vector, again இப்போ மைனஸில் minus A vector cross B vector minus A vector cross C vector, minus into minus plus 2A vector cross 2A vector. B vector B vector A vector A vector வரது வந்து கேன்சல் ஆகிடும். ஒரே வேரியபிள் ரெண்டு வாட்டி கிராஸ் ப்ராடக்டில் வரும்போது அது கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள், 1/3. இப்போ இந்த லைன்லேருந்து அடுத்த லைன் எப்படி எழுதிருக்கேன் பாருங்கள், 1/3 எழுதிட்டு B vector cross B vector 0. அப்போ B vector cross C vector வரணும். B vector cross 2A vector நான் ஷஃபில் பண்ணி எழுதுறேன். அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிட்டு 2A cross B vectorன்னு மாறிடும். அடுத்தது அப்படியே எழுதிக்கலாம், A vector cross B vector. அடுத்தது இதையும் மாற்றுறேன், A vector cross C vector, முதல்ல C vector அப்புறமா A vector. அப்போ மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸு, ரெண்டு A vector வந்து 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2A vector cross B vector minus A vector cross B vector. அப்போ வெறும் A vector cross B vector. அடுத்தது plus B vector cross C vector. அடுத்தது plus C vector cross A vector. ஆக்சுவலாக இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியோட வேல்யூ. ட்ரையாங்கிள் ஏபிசியோட வேல்யூ A cross B cross B cross C cross plus C cross A cross. இது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 ட்ரையாங்கிளுக்கும் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏசி கண்டுபிடிக்கலாம். ஜிஏசி வந்து நான் சிஏ வெக்டர் கிராஸ் ஏஜி வெக்டர் எடுத்திருக்கேன். இனி இதை வந்து சால்வ் பண்ணலாம். சிஏ வெக்டர் எப்படி எழுதலாம், ஓஏ வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர் இன்ட்டு ஓஜி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். இப்போ ஓஏ வெக்டர்னா ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர், ஓசிக்கு வந்து சி வெக்டர் கிராஸ். இப்போ ஓஜி எப்படி எழுதணும், ஏ வெக்டர் plus B vector
plus c vector divided by 3 minus a vector by 3 நம்ம வெளிய எடுத்துட்டோம் so அது ப்ராப்ளம் இல்ல which is equal to 1 by 3 a vector minus c vector cross முதல்ல b vector அப்புறம் c vector அப்புறம் 3 minus 1 2a vector எழுதிக்கலாம் இப்போ next ac inside multiple பண்ணோம் இல்லையா 1 by 3 first a into b a vector cross b vector plus a vector cross c vector plus into minus minus a vector cross 2a vector அடுத்து மைனஸ்ல இருக்கு minus c vector cross b vector plus into minus minus c vector cross c vector minus into minus plus c vector cross 2a vector இப்போ next லைன்ல இதெல்லாம் ஒரே மாதிரி வருது பாருங்க இது வந்து கேன்சல் ஆயிடும் c வந்து கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் இருக்கதெல்லாம் இருக்கும் 1 by 3 a vector cross b vector அடுத்தது a vector cross c vector அடுத்து minus c vector cross b vector எனக்கு bc தான் வேணும் அப்போ b இன்சைட் கொண்டு வரும்போது plus b vector cross c vector னு எழுதிக்கலாம் இந்த டேர்ம் 0 இப்போ இங்க ac இருக்கறனால இதையும் ac னு மாத்திக்கலாம் அப்ப minus 2a vector cross c vector இப்போ next லைன்ல இன்னும் simplify பண்ணோம் 1 by 3 a vector cross b vector plus b vector cross c vector செகண்டா எழுதிக்கோங்க minus 2a vector cross c vector plus a vector cross c vector அப்போ என்ன வரும் minus a vector cross c vector னு வருமா அடுத்த லைன்ல இத ஷஃபிள் பண்ணி எழுதிக்கலாம் அப்போ minus plus ஆயிடும் c vector cross a vector னே வந்துடும் 1 by 3 a vector cross b vector plus b vector cross c vector plus c first எழுதிக்கலாம் c vector cross a vector இது நம்பர் 2 இது triangle of abc ஓட வேல்யூ வந்துருச்சு இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு சப்டிவிஷன் தான் area of triangle GBC BC vector cross BG vector இனி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் சேம் நம்ம இப்ப செஞ்ச அதே தான் ஃபர்ஸ்ட் BC இருக்கு அப்போ OC vector minus OB vector cross OG vector minus OB vector இப்போ பொசிஷன் வெக்டர்ஸ் எழுதலாம் OC vector na C vector minus B vector cross OG க்கு A vector plus B vector plus C vector divided by 3 minus B vector அடுத்த லைன்ல C vector minus B vector cross LCM எடுக்கணுமா A vector plus B vector plus C vector minus 3 times of B vector divided by 3 அப்ப இந்த 1 by 3 வெளிய காமனா எடுத்துக்கலாம் C vector minus B vector cross A vector B vector minus 3B vector அப்ப minus 2B vector plus C vector இப்போ இதை inside multiple பண்ணுமா which is equal to 1 by 3 C vector cross A vector minus C vector cross 2B vector plus C vector cross C vector அடுத்து minus B vector cross A vector minus into minus plus B vector cross 2B vector minus B vector cross C vector இப்போ இதுல ஒரே மாதிரி வரது C vector cross C vector and B vector cross 2B vector இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எழுதிக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம ஷஃபிள் பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் எடுத்து எழுதிருக்கேன் நெக்ஸ்ட் லைன்ல 1 by 3 AB ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும் AB ல இங்க மைனஸ் இருக்கப்போ A வை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தா மைனஸ் பிளஸ் ன்னு ஆயிடும் A வெக்டர் cross B வெக்டர் அடுத்து BC ன்னு வரணும் இங்க பாருங்க BC மாறி இருக்கப்போ மைனஸ் பிளஸ் ஆக்கிட்டு 2B வெக்டர் cross C வெக்டர் அடுத்து இது எழுதணும் மைனஸ் B vector cross C vector அடுத்து CA டைரக்டா இருக்கு CA இது மட்டும் அப்படியே இருக்கு எழுதிக்கலாமா
இப்போ அடுத்த லைன் a vector cross b vector plus 2b vector cross c vector minus b vector cross c vector. அப்போ 2 minus 1 1 b vector cross c vector plus c vector cross a vector. இப்போ இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 வேல்யூ கண்டுபிடிச்சோம், மூணுமே ஈக்குவல் தான். 1/3 ஆஃப் a vector cross b vector, b vector cross c vector, c vector cross a vector. அது எழுதிக்கலாமா? from 1 2 and 3 நான் எழுதிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதியிருக்கேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GAB is equal to area of triangle GAC, that is equal to area of triangle GBC, which is equal to 1/3 of a vector cross b vector, b vector cross c vector plus c vector cross a vector, that is equal to area of triangle ABC, hence proved. ஈஸியாக இருந்துச்சா? சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.